திருமண நாளில் வெளியே அழைத்துச் செல்ல கணவன் மறுத்த கோபத்தில் இளம்பெண் குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் குளிப்பதற்கு வெந்நீர் வைத்ததில் ஆரம்பித்த சண்டை இரு உயிர்களை பறித்துள்ளது. நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் போரபண்டா பகுதியைச் சேர்ந்தவர் முரடிவேலு. இவருக்கு சத்தியவதி என்பவருடன் திருமணமாகி 5 மற்றும் 2 வயதில் மகன் மற்றும் மகள் இருந்தனர். முரடிவேலு மின்துறையில் லைன்மேன் வேலை செய்து வந்துள்ளார். மின்துறையில் பணியாற்றியவர் தொட்டதற்கெல்லாம் ஷாக்கடித்தது போன்று மனைவியுடன் மல்லு கட்டி வந்துள்ளார். சரியான சிடுமூஞ்சி என்பதால் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வீட்டிற்குள் சண்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் நாம் வாங்கி வந்த வரம் அவ்வளவுதான் என மனதை ஆறுதல் படுத்திக் கொண்ட அப்பாவி பெண் அதை கடந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் குளிப்பதற்காக கேஸ் அடுப்பில் சத்தியவதி வெந்நீர் வைத்துள்ளார். அதை பார்த்த கணவர் முரடிவேலு, சிலிண்டரே ஊர் முழுக்க தட்டுப்பாடா இருக்கு, இந்த நிலையில கேஸ் அடுப்புல ஏன் வெந்நீர் வைக்க என கூறி சூடாகி உள்ளார். அதற்கு பதில கரண்ட் அடுப்புல வெந்நீர் போட்டு குளிக்கூடாதா என மனைவியை கண்டித்துள்ளார். அந்த பெண்ணோ மின்துறையில் பணியாற்றினால் மின்சாரம் ஓசியாவா கொடுப்பாக என தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டுள்ளார். அன்றைய தினம் திருமண நாள் என்பதால் கணவருடன் பதிலுக்கு பதில் சண்டை போடுவதை சத்தியாவதி தவிர்த்துள்ளார். மாறாக, இன்று நமக்கு கல்யாண நாள், குழந்தைகளோட ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த சிடுமூஞ்சி கணவர், எனக்கு வேலை இருக்கு, நீ வேணா போயிட்டு வா என பொறுப்பில்லாமல் கூறியுள்ளார். அதே வேளையில் முரடிவேலு அன்றைய தினம் தனது தந்தையை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அவர்கள் வீடு திரும்பியதும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு தந்தையை அழைத்துச் செல்லும் உங்களுக்கு குழந்தைகளை வெளியே அழைத்துச் செல்ல முடியாதா என்று தர்க்கம் செய்துள்ளார். அதையும் கணவர் அலட்சியம் செய்ததால் இனி இவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு பதில் சாவதே மேல் என்று இளம்பெண் விபரீத முடிவெடுத்துள்ளார். மனதை கல்லாக்கிக் கொண்டு தனது 2 குழந்தைகளின் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். அதில் இருவரும் மூச்சு பேச்சின்றி கிடந்ததை அறிந்ததும் சத்தியவதி தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சத்தியவதி உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் 2 குழந்தைகளையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்ததில் 5 வயது சிறுவன் ருத்ரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். 2 வயது பெண் குழந்தை தன்விகா உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முரடிவேலுவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கணவன் மனைவி சண்டையில்தான் இளம்பெண் தனது மகனை கொலை செய்துவிட்டு விபரீத முடிவெடுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருமண நாளில் வெளியே அழைத்துச் செல்ல கணவர் வருத்த கோபத்தில் இளம்பெண் பெற்ற குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.